ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான எவோ வால்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அந்த எவோ வால்ட் என்ன கன் ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலி ஈவென்ட் ஸ்பெஷலாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ராக்மெண்ட்ஸ் மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்கமிங் ரிங் ஈவெண்ட் யூஐடி அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ரைட் காய்ஸ், வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி ஒரே லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட்டு, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரைட்டு கைஸ், டுநைட் அப்டேட்டாக நம்மளுக்கு என்ன கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலவென்ஸ் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு யூஐடி அனிமேஷன் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இன்னைக்கு நைட்டு டுநைட் அப்டேட்டாக காலையில் 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் ஈவெண்ட்டில் தாங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். சுகுனாவுடைய அனிமேஷன், சுகுனா பண்டில் எடுத்தவங்களாம் மேபி இது எடுக்காமல் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நம்மளுக்கு இந்த மிஸ்ஸி ஷாப் வந்து கேமுக்குள்ளே வந்துடும். நொபேராக்காவுடைய மிஸ்ஸி ஷாப்பு 100% கன்ஃபார்ம். அதுக்கான பேனருமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. 30ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. இந்த ஒரு பண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிக்கிற, அதை சுற்றி இல்லை ஆணி அடிக்கிற எமௌண்ட்டுங்க, அந்த எமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக், இது மூணுமே வந்து 30ஆம் தேதி வந்து மிஸ்ஸி ஷாப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மிஸ்ஸி ஷாப்பில் வந்து யார் யாரெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன லக்கு விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்றைக்கி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ டேட் வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆச்சு. February 14 அன்றைக்கி நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடுங்க. இதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மெயில் பண்டல் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது தான், பட் பரவாயில்ல, இதான் வரப்போகுது. பேண்ட் பார்க்கறது நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பண்டல் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ரோஸ் கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருக்குது, ரோஸு ரெட் கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பண்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. அந்த அக்கா பண்டல் ஒர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக் பேக் கொடுக்க போகிறானுங்க. அந்த பேக் பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே வந்து ரோஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. பேக் உள்ளே வந்து ரோஸ் இருக்குது. பட் இது லெவல் வைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம கேமுக்குள்ளே வந்து எடுத்து பார்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தாங்க வரப்போது. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஜூஸ் கைஸினுடைய டோக்கன்ஸ்லாம் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் வச்சுங்க. வேணுன்றவங்க மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா G80க்கான ஸ்கின்னுங்க. அதுவும் பவர் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது. இப்படி ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தாங்க வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ரிங் ஈவெண்ட்டுமே வந்து பாசிபிலிட்டி இருக்குங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தாம்சனுக்கான ஸ்கின்னுங்க. இது வந்து இங்கு பட்ற ஸ்கின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அலா கார்னிவல் பீட் ஈவெண்ட் ஸ்பெஷலாக இது வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இதுவும் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தாங்க வரப்போகுது. இதில் வந்து இந்த டாப் தாம்சன்ஸ் டேமேஜை பொறுத்த வரைக்கும் டபுள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி, அதுக்கப்புறம் மேகசின் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தாம்சனுக்கான ஸ்கின்னு, 2 தாம்சனுக்கான ஸ்கின் வந்து இதில் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக M14 வந்து இந்த கன் ஸ்கின் வந்து வரப்போகுதுங்க. இந்த M14 வந்து புதுசாக கொண்டு வர போகிறானுங்க. இது டேமேஜை பொறுத்த வரைக்கும் டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சுங்க. கன்று பொறுத்த வரைக்கும் லுக் வைஸ்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக தாங்க இருக்குது. ஏன்னா புது ஸ்கின்னு, பட் யார் யார் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதில் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் டேட் வந்து கிடைக்கலங்க. டேட்டு கிடைச்சோன்னா நான் பாசிபிலிட்டி டேட்டாவது சொல்கிறேன், இல்லை 100% டேட்டாச்சும் சொல்கிறேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தாம்சனு, 2 M14, இந்த 2 ஸ்கின் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமுக்குள்ளே புதுசாக 120 FPSல வந்து கேமை ப்ளே பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க போகிறானுங்க. அது என்ன ப்ரோ 120 FPS அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 30 FPSல வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பப்போ லேக் அடிக்குது இல்லைங்களா. 120 FPSலாம் வந்துச்சுன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் வந்து இந்த டிஸ்பிளேலாம் ஸ்மூத்தில் வச்சு விளையாட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்மூத்தில் தான் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா. பட் இந்த அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மூத்தில் வச்சு விளையாட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்படி தான் நம்ம வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க. இந்த அப்டேட் வந்து சீக்கிரம் வரப்போகுது. பட் இதுக்கான டேட் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டுங்க. இந்த ஹோலி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. March 3 அந்த February எண்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோட்டலாக இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இப்படி ஒரு பண்டலுங்க. இந்த பண்டல் வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருங்க. தமிழ் கல்ச்சர் இல்லை இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி இப்படி ஒரு பண்டல் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. அதாவது லுங்கி பண்டலுங்க. இந்த பண்டலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு ரோயரிங்ஸ் சூப்பர் ஸ்டாரா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க பண்டலை பொறுத்த வரைக்கும். ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு, வேஸ்டியும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் லேடி பண்டலை பொறுத்த வரைக்கும் இப்படி கொடுத்துருப்பானுங்க. டாப்பு, அதுக்கப்புறம் கீழே போடுறது என்னங்க, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இப்படி கொடுத்துருக்கானுங்க, நல்லா இருக்குங்க. பண்டல் வைஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கான ஸ்கின்னுங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குழுகுழு வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நான்லாம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு குழுவாலும் இருக்குது. அந்த குழுவாலும் நம்மளுக்கு வந்து ஓசியில் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எதனா ஒரு ஈவெண்ட்டில் ஒரு டைமண்ட் கம்மியாக இல்லை டாப் அப் ஈவெண்ட்டில் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரக்குக்கான ஸ்கின் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி தாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா வேறு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது.
பட் ஏதோ முடிவு பண்ணியிருக்கானுங்க. பட் நல்லது தான் கேமுக்குள்ள அந்த மாதிரி கொண்டு வரது. பட் ஆனால் கேம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, நம்மளும் எதை நோக்கி போயிட்டு இருக்கணும் தெரியல. இப்படி ஒரு லூட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லூட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள அப்படியே கலர் தண்ணியெல்லாம் ஊற்றி பலூன்லாம் மிதக்கிற மாதிரி இருக்குங்க, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதில் ஒரு ஹாப்பி ஹோலி அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அவத்தார், இப்படி ஒரு பேனருமே கொண்டு வர போகிறானுங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ஓசியில் தான் கிடைக்குது. இந்த பண்டல் 2 பண்டலை தவிர்த்து மீதி எல்லாமே நமக்கு ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க. தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு பழைய வந்து ஹோலி ஈவெண்ட்டு. அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக நிறைய ரிவார்ட்ஸு, ஃப்ரீயாக சில மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்தமாரி நமக்கு இப்போ வருமானு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 20லேருந்து ஒரு 40 ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஈவெண்ட்டு தாங்க, இப்படி தாங்க ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. பட் இதில் வந்து யூஎம்பி ஸ்கின்னு, க்ளோவால் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் வர யூஎம்பி வந்து நம்மளுக்கு ஓசியில் கொடுக்க போகிறன்றதுனால அந்த யூஎம்பி ஸ்கின் வராது. மேபி இந்த க்ளோவாலோட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஒரு 60 டோக்கனில் எடுக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா அப்படி தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போய் 200 டோக்கன், இது வந்து அதர் சர்வருங்க, அதில் அப்படி போட்டிருக்கு. நமக்கு வந்து ஒரு 60 டோக்கன் இல்லை 80 டோக்கன் கேட்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பண்டலுமே நமக்கு வந்து 200 டோக்கனில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா பண்டல் வைஸ் நம்மளுக்கு அவ்வளோ டோக்கன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹோலி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க ஈவெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதை தவிர்த்து வேறு எதுவும் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. இதை மட்டும் தான் கொடுப்பானுங்க, இதை மீறியெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா இதுவே கொடுக்குறது அவனுக்கு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாங்க. எவோ வால்ட்டுங்க 200% கன்ஃபார்முங்க. இப்படி தாங்க நமக்கு எவோ வால்ட் வந்து வரப்போகுது February 2ஆம் தேதி. இதில் வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிற கன்று பார்த்தீங்கன்னா இந்த பேராஃபால் தாங்க வரப்போகுது. அதாவது இந்த ஃபேமஸ்ஸு இது 2 கன்று வந்துச்சு பார்த்தீங்களா, MP5, இது 2த்துக்கு பதில் ஃபஸ்ட்டு கன்று பார்த்தீங்கன்னா இந்த பேராஃபால் வந்து வரப்போகுது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு A94 ஸ்கின்னுங்க, ரொம்பவே பிடிச்ச ஸ்கின்னு. எனக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். பட் ஆனால் எவோ வால்ட்டில் கை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் டைமண்ட் செலவு பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் வேணும் தான் சுற்றி எடுத்துப்பேன். பட் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துங்க. பட் நான் சஜஷன் வந்து பண்ண மாட்டேங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தாங்க, எடுக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒன்று விட்டு இன்னொன்று பெட்டராக கிடைக்க தான் செய்யும். பட் ஆனால் அதுக்கான ஒர்த்துமே ஒரு வாரத்தில் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு யார் யாரெல்லாம் அந்த ஈவெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எவோ வால்ட் வந்து நம்மளுக்கு February 2ஆம் தேதி வந்து நம்ம கேமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்படி தாங்க வரப்போகுது. இந்த M10 M60 அப்படியே வந்து கண்டினியூஸ் ஆகும். அடுத்த மந்த் வந்து மாற்றுவாங்க. ஸோ அதுக்குள்ளே யாருனா எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கான அப்டேட்ஸ் வந்து பெண்டிங் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.